நியூஸ் தமிழ் கழுகு. இருக்கிறது ஒரு ராஜ்யசபா சீட்டு, இத்தனை பேர் பங்குக்கு வந்தா என்னதான் பண்றதுன்னு எதிர்க்கட்சி தலைவர் கன்ஃபியூஸ் ஆகியிருக்காராம். தமிழ்நாட்டுல 6 ராஜ்யசபா சீட்டு காலியா இருக்கு. 4 திமுகவுக்கும் 2 அதிமுகவுக்கும் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அதிமுக சீட்டை குறி வச்சு முன்னாள் அமைச்சர் மாஃபா பாண்டியராஜன், மதுரையை சேர்ந்த டாக்டர் சரவணன், நட்சத்திர பேச்சாளர் நடிகைன்னு 1 டஜன் நிர்வாகிகள் முன்னாள் அமைச்சர்கள் மூலமா காய் நகர்த்தி வர்றாங்களாம். சில பேரு பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை நேரடியா அணுகி இந்த சீட்டை எனக்கு தான் கொடுக்கணும்னு டீல் பேசிட்டு வர்றாங்களாம். இருக்கிற இந்த 2 சீட்டை வச்சு நான் எத்தனை பேருக்கு பங்கு போட்டு கொடுக்கறதோன்னு நெருக்கமா உள்ளவங்க கிட்ட புலம்பிக்கிட்டு இருக்காராம் இபிஎஸ். கட்சிக்கு இப்படி புலம்புறாரு, கூட்டணி வேற அணைக்கட்டுமே, அதை எப்படி சமாளிக்க போறாரோன்னு பேசிக்கிறாங்க ரத்தத்தின் ரத்தங்கள். நியூஸ் தமிழ் கழுகு.